வணக்கம். நான் இப்போ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் 2025 கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் 2025 எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீமு 2 வீக்ஸ் முன்னாடி உங்களுக்கு முடிஞ்சிச்சு எக்ஸாமு. அதில் எப்படி கொஷின்ஸ் கேட்டாங்க நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேம் இதே மாதிரி நமக்கு டிப்ளமா எக்ஸாம் இருக்கு இப்போ செப்டம்பர் 7th. ஓகேண்ணா. நான் ஆல்ரெடி டெஸ்ட் சீரிஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் உங்களுக்கு அந்த டிப்ளமாவுக்கு. ஓகேண்ணா. QNQ எக்ஸாம்ஸ் ஆப்பில் இருக்கு. ஓகேண்ணா. இந்த ஆப் டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் கிடைக்கும். ஓகேண்ணா. அது எழுதுங்க நீங்கள், அப்போ தான் தெரியுமா. ப்ளஸ் நான் இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஷின்ஸு. ஃபஸ்ட்டு கொஷின், த கண்டினியூஸ் டைம் சிக்னல் x of t equal to sin of 50 pi t. What is the fundamental period? Period options on the 25 seconds. B option 1 by 25 seconds. C option 50 seconds. D option 100 seconds. இப்படி 1 by 50 seconds இப்படி கேட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா, இது சிக்னல் சிஸ்டம் கொஸ்டின் மாதிரி இருக்கு, பட் நம்மளோட பேசிக்ஸ் தான். V equal to V of m sin omega t. ஒமேகா டி, இந்த ஒமேகா ஈக்குவல் டு என்ன இருக்குது 50 பை. ஒமேகா ஃபுல் என்ன 2 பை எஃப் ஈக்குவல் டு 55. என்ன இந்த பை கேன்சல் பண்ணுவாங்க. 2 டைம்ஸ் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு 50. ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 25 ஹெட்ஜஸ். பட் ஆப்ஷனு டைமில் கேட்டாங்க 1 பை எஃப். டைம் ஈக்குவல் டு 1 பை எஃப். அப்போ எவ்வளோ ஆகும்? 1 by 25 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ ஆன்சர் 1 by 25 செகண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட், பம்ப் ஸ்டோரேஜ் பிளான்ஸ் ஆர் மோஸ்ட்லி யூஸ்ட் இன் பீக் லோட் பிளான்ஸ். ஓகேண்ணா. பீக் பம்ப் ஸ்டோரேஜ் பிளான்ஸ் பீக் லோட் பிளான்ஸ். ஓகேண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சம் பவர் சிஸ்டம் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்ட்ரிங்கிங் சார்ட் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபைண்டிங் த சாக் இன் த கண்டக்டர். உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது சாக், ஆக்சுவலி இது ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன்ல இது சாக்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணா. சாக் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் பை 80. இந்த ஃபார்முலா இருக்கு. ஸ்ட்ரிங்கிங் சார்ட் ஃபைண்டிங் த சாக் இன் த கண்டக்டர் அது தெரிஞ்சுக்குது. ஓகே. இப்போ ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்ல. உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, எல்லாமே ஈஸி ட்ரிக். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், டிட்டர்மைன் த if a load is purely resistive load and the true power is 5 watts, what is the apparent power? Okay na. Yes, apparent power S equal to P plus JQ. Okay na. Purely resistive load, so reactive power எவ்வளோ இருப்பாங்க? 0. இது தெரியும்ல உங்களுக்கு. S means apparent power, P means real power, Q means reactive power. Okay na. Q means reactive power. Purely resistive load means no reactive power. Okay na. Purely resistive load means no reactive power. Q equal 0. அப்படி S equal to P மட்டும்தான். P means wattsல சொல்லுவாங்க, S means volt ampereல சொல்லுவாங்க. apparent power. So only P கொடுத்தாங்க 5 watts. So அப்போ apparent power also 5. So answer 5 A, D option. Next question, ஒரு வோல்டேஜ் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. என்னென்ன 100. இது கொஸ்டின் பார்த்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கு, பட் சொல்யூஷன் ஈஸி தான். 100 sin of omega t plus 40 degrees. கரண்ட் 20 sin of omega t plus 70 degrees. Find the பவர். பவர் கேட்டாங்க, வோல்டேஜ் கொடுத்தாங்க, கரண்ட் கொடுத்தாங்க, பவர். பவர் ஃபார்முலா என்னன்னா VRMS IRMS cosine angle between voltage and current. ஓகேண்ணா. VRMS மீன்ஸ் இது உங்களுக்கு தெரியுங்களா, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். V equal to V of m sin omega t, I equal to I of m sin omega t. இது மேக்ஸிமம் வோல்டேஜ் ஆர் மேக்ஸிமம் கரண்ட்ஸ். RMS மீன்ஸ் VRMS equal to maximum by root 2, IRMS equal to maximum by root 2. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், 100 by root 2
20 by root cosine angle between voltage and current. What is the difference between 40 30 70 difference எவ்வளவு இருக்கு 30 degrees இருக்கு. இதே கொஸ்டின் நான் டெஸ்ட் சீரிஸ்ல எப்படி போட்டாங்கன்னா சேம் இங்க மைனஸ் போட்டா அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும் 110 degrees வரும். ஓகேனா ஸோ இப்போ இங்க கேட்டது ஜஸ்ட் 30 degrees 70 40க்கு ஒரு பேஸர் டயக்ராம் போட்டுனா 70 degreesல வோல்டேஜ் இருந்தது 40 degreesல கரண்ட் இருந்தது. ரெண்டு டிஃபரன்ஸ் எவ்வளோ 30 degrees. ஓகேனா காஸ் 30 100 into 20 by root 2 ஆகும். காஸ் 30 வேல்யூ root 3/2. ஓகேண்ணா இப்போ கேன்சல் பண்ணுங்க 10 5 500 into root 3. ஓகே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ. ஓகே அந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரு QNK எக்ஸாம்ஸ் அந்த குரூப்ல நான் ஷேர் பண்றேன் இப்போ. ஓகேண்ணா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதுல ஷேர் பண்றேன். பிளஸ் இப்போ டிஎன்பிஎஸ்சி சைட்ல வச்சு நீங்க டவுன்லோட் பண்ணலாம். ஓகேண்ணா டிஎன்பிஎஸ்சி டேஷ்போர்டு போங்க. டேஷ்போர்டில் இருந்த கொஸ்டின் பேப்பர் வித்தவுட் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க பட் ஆன்சர் ஈஸி தான். த தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் ஆஃப் எ நெட்வொர்க் இஸ் டேஷ் வித் அன் இண்டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, இது வி தெவெனின்ஸ் ஆர் வோல்டேஜ் சோர்ஸ். இதுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் தெவெனின்ஸ் ஆர் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு சீரீஸ்ல இருக்கு. அதான் கொஸ்டின். ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் ஆர் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ். ஆப்ஷன் சி. ஓகேண்ணா நெக்ஸ்ட் கொஸ்டின். த ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ டு த எஃபெக்டிவ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டிஸ். ஆக்சுவலாக இங்கே நான் இது டெஸ்ட் சீரீஸ்ல நிறைய டைம் கொடுத்த இந்த கொஸ்டின் இருக்கு. உங்களுக்கு நான் கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி டெஸ்ட் சீரீஸ்ன்னு. ரெண்டு நமக்கு 2 ஃபார்முலாஸ் இருக்கு. ஃபார்ம் ஃபேக்டர், பீக் ஃபேக்டர். கண்டிப்பா கேட்பாங்க இந்த கொஸ்டின். VRMS by V average. Peak factor means Vmax by VRMS. இதான் ஃபார்முலாஸ். அவங்க ஆர்எம்எஸ் வேல்யூ எப்படி தியரியில எப்படி கேட்பாங்கன்னா எஃபெக்டிவ் வேல்யூ நத்திங் பட் ஆர்எம்எஸ் வேல்யூ. டெஃபினேஷன் தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேண்ணா the ratio of maximum value by RMS value. Effective value means peak factor. ஆன்சர் வந்துட்டு டி ஆப்ஷன். உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுன்னா இங்க பீக் இது மேக்ஸ் ஆர் பீக் வோல்டேஜ் இப்படி ஞாபகம் வச்சுங்க 100% நீங்க மறந்து மாட்டாங்க. ஓகேண்ணா நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. சூப்பர் நோட் இஸ் considered in nodal analysis when there is a between two nodes. ஆக்சுவலாக சூப்பர் நோட் எப்படி இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிஸ்டன்ஸ், இப்போ பாருங்க ஆக்சுவலி இது சூப்பர் நோடு. இது V1 வோல்டேஜ், V2 V3 நோடு 3 நோட்ஸ் இருக்கு. இப்போ இந்த பாருங்க இது சூப்பர் நோடு. ஓகேண்ணா இன் பிட்வீன் என்ன இருக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் தான் இருக்கு. ஆப்ஷன் பி. ஓகேண்ணா நீங்க டெக்ஸ்ட் புக் ஓப்பன் பண்ணா உங்களுக்கு தெரியும் அது ஒன்று. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா டோட்டல் 10 amperes கரண்ட் மூவ் ஆகுது, 4 பிரான்ச்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க. இது ஈஸி ஆப்ஷன் சால்வே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் பார்த்துட்டு ஆன்சர் செய்ய முடியும். 2 4 10 20. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கரண்ட் ஃப்ளோ த்ரூ த 2 ohm resistor, 4 ohm resistor, 10 ohm resistor, 20 ohm கேட்டாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 இருக்குன்னா லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல ஹையஸ்ட் கரண்ட் போகும். ஆப்ஷன்ஸ் இப்படி கொடுத்தாங்க 2.8 1.1 0.55 ஆம்பியர். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்தாங்க 2.8 1.11 லாஸ்ட் 5.5 ஆம்பியர். இது அவாய்ட் பண்ணலாம் இந்த ஆப்ஷன். எதுக்கு தெரியுமா 10 amperes கரண்ட்ல மேஜர் போர்ஷன் இதுக்கு போகும், அடுத்து கம்மியா போகும். ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல லீஸ்ட் கரண்ட் போகும் 0.55 இதுல போயின்னா 1.5
இப்போ மீனிங் என்னன்னா ஆப்ஷன் பியில் வந்துட்டு கடைசி 20ல் 5 போகுதுன்னு சொன்னார், 2ல் வந்து 2.8 போகுதுன்னு சொன்னார். அது தப்பு. ஓகேண்ணா. ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லீஸ்ட் கரண்ட் தான் போகும். தேர்ட் ஆப்ஷன் என்ன சொன்னார், 1.1 0.55 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது கரண்ட், அது தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல ஹையஸ்ட் கரண்ட், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் கம்மி, ரொம்ப கம்மி. எதுக்கு தெரியுமா? ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் I equal to V by R. ரெசிஸ்டன்ஸ் இஸ் மோர், கரண்ட் இஸ் லெஸ். ஓம்ஸ்லா. ஓகேண்ணா. அது ஃபாலோ பண்ணிட்டு ஜஸ்ட் பார்த்துட்டு ஆன்சர் ஏ பண்ணலாம், எதுவுமே சால்வ் பண்ண தேவையில்லை. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின். Find the value of resistance next question. Find the value of resistance to be connected A and B. Voltage source கொடுத்தாங்க, 4 ohm, 1 ohm, 8 ohm, 4 ohm. A 10 volt, B 10 volt. What is the value of equivalent resistance? பாருங்க, நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆர்டெவினிஸ் தெரிஞ்சதுக்கு முன்னாடி வோல்டேஜ் சோர்ஸ் எல்லாமே ஷார்ட் சர்க்யூட் பண்ணும். ஷார்ட் சர்க்யூட் மீனிங் என்ன? ரீப்ளேஸ் வித் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் சோர்சஸ் ஆர் ஓபன் சர்க்யூட். ரீப்ளேஸ் வித் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சேம். அப்போ மீனிங் என்னன்னா, வோல்டேஜ் சோர்ஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? R equal to 0. கரண்ட் சோர்ஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டி ரெசிஸ்டன்ஸ் மீனிங் என்ன? ஓப்பன் பண்ணலாம் சர்க்யூட்டு. ஓகே, இது சால்வ் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் எப்படி வரும்னா, இது ஷார்ட் சர்க்யூட் பண்ணோம். 4, 4, 8 இது ஆன்சர். 4, 4 சீரீஸில் இருக்கு. அப் 8 parallel to 8 ஆன்சர் 4 வரும். ஸோ ஆர்டெனிஸ் எவ்வளோ? சாரி, 8 parallel to 8, 4 plus 1, இங்கே 1 இருக்குல்ல, ஆப்ஷன் வந்து 5 ஆகும். ஓகே, தேங்க்யூ. ஹலோ, வணக்கம். இப்போ நம்ம கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கு செப்டம்பர் 7 எலக்ட்ரிக்கல் டிப்ளமா எக்ஸாம் ஆயிருக்கு. எலக்ட்ரிஷியன், டெக்னீஷியன், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இபியில் நிறைய போஸ்ட் இருக்கு. 6 to 20 போஸ்ட் இருக்கு அரௌண்டு. ஸோ அதில் உங்களுக்கு கியூஎன்கே எக்ஸாம்ஸ், அப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் ஒரு 10 இருக்கு. கிராண்ட் டெஸ்ட் ஒரு 4 டெஸ்ட் இருக்கு. 4 கிராண்ட் டெஸ்ட்னா 200 கொஸ்டின்ஸ்க்கு. டெக்னிக்கல், ஒன்லி டெக்னிக்கல். ஓகேண்ணா. டெக்னிக்கல் இன் எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீம்ஸ் நீங்க இது எழுதுங்க. இந்த என்ரோல் பண்ணிட்டு இது நீங்க எழுதுனா, உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேண்ணா. நான் நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, யூடியூப்ல வீடியோல ஷேர் பண்ணுவாங்க. அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. பிளஸ் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ஏஇ பேப்பர் அனாலிசிஸ் லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி உங்களுக்கு ஏஇ எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஓகேண்ணா. அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸு, நம்ம நிறைய டெஸ்ட் சீரீஸில் நிறைய கொஸ்டின்ஸு எக்ஸாம்ஸே வந்துச்சு. ஓகேண்ணா. கான்செப்ட் அப்படியே அதே வந்துச்சு. சேம் நியூமரிக்கல்ஸும் சேமாக வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த டெஸ்ட் சீரீஸில் உங்களுக்கு நீங்கள் எழுதுனா தெரியுமோ, எனர்ஜி ஸ்டோர்டு இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் ஆஃப் எல்ஐ ஸ்கொயர் ஆஃப் சிவி ஸ்கொயர். இந்த எக்ஸாம் உங்களுக்கு ஏஐக்கு ரிப்பீட் ஆயிடுச்சு. அந்த கொஸ்டின் ஏஐக்கு ரிப்பீட் ஆயிடுச்சு. ஓகேண்ணா. யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, அது எக்ஸாம் ஏஐக்கு ரிப்பீட், π/a வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர். இந்த கொஸ்டின் டெஸ்ட் சீரீஸ்ல இருக்கு, உங்களுக்கு நீங்க செக் பண்ணா தெரியும். ஓகேண்ணா. த ஈக்குவலன்ட் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் டூ காயில்ஸ் இன் சீரீஸ், சாரி இண்டக்டன்ஸ்ல L1 L2. கம்பைன்டு ஈக்குவலன்ட் எவ்வளோ? L1 plus L2. ஓகேண்ணா. இப்படி வருது. நெக்ஸ்ட், இது எல்லாமே டெஸ்ட் சீரீஸ்ல இருக்கு, நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு தெரியுமா. நெக்ஸ்ட் கொஸ்டின், உங்களுக்கு இன்னும் ஒரு 10 days இருக்கு. எவ்ரிடே நீங்க ஒரு 2 எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஓகேண்ணா. கிராண்ட் டெஸ்ட் மட்டும் நீங்க 25, 26 அப்படி ஒரு நாள் கேப் விட்டுட்டு எழுதுங்க. எது தெரியல அது ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிடுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். ஓகேண்ணா.
ஒரு பை கொடுத்தாங்க, பை மீன்ஸ் ஃப்ளக்ஸ் வேல்யூ கொடுத்தாங்க 60 ஸ்கொயர் 3t + 2, டைம் கொடுத்தாங்க 3 seconds. Simple formula, the magnetic flux linked with a coil in Weber is 60 square 3t + 2. The magnitude of induced EMF. Induced EMF formula -n d pi by dt. பட் இங்கே இந்த நோட்டேஷன் ஆப்ஷன்ல இல்லை, அப்போ d pi by dt. அப்போ மீனிங் என்னன்னா, இந்த ஈக்குவேஷன் நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வரும். வோல்டேஜில் ஆன்சர் கொடுத்தாங்க. ஆப்ஷன் ஏ 39 volts, 44, செகண்ட் ஆப்ஷன் 44, 36, 50. இப்போ நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்க. 60 ஸ்கொயர் 3t + 1 6t ஸ்கொயர்னா 2t ஆகும், ப்ளஸ் 3 கான்ஸ்டன்ட் 0 ஆகும். ஓகேண்ணா, 6 × 12t + 3t. ஓகே, டைம் எவ்வளோ? 3 seconds. நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 12 × 3 + 3 39 volts. ஆப்ஷனு 39 volts. ஸ்மால் கான்செப்ட். இந்த கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இருக்கு. ஓகேண்ணா, நெக்ஸ்ட் கொஸ்டின். உங்களுக்கு இண்டிவிஜுவல் EMF ஃபார்முலா தெரிஞ்சுச்சுன்னா போதும். E = n d pi by dt. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்தால் நம்பர் ஆஃப் டர்ன்ஸை மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். In an electrical circuit, when the elements are in dash connected, the current will be same. Elements are connected in series. I = 10 amperes. எவ்வளோ எலிமெண்ட்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணால் சீரீஸில் கரண்ட் சேம். ஓகேண்ணா, கரண்ட் சேம். அப்போ ஆன்சர் வந்துட்டு சீரீஸ். ஓகேண்ணா, நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கியூட் பார்த்துருக்கு. கொஸ்டின் பெருசாக இருக்குது. இது 3, 4, 1 Ω, I of SC 4, 2, 5. What is the value of I of SC? I of SC இங்கே ஷார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ கரண்ட்டு இங்கே நினச்சி மூவ் பண்ணிட்டு இப்படியே ஷார்ட் சர்க்யூட் பார்த்துட்டு தான் போகும். 3, 1, 24 volts. அப்போ பாருங்க, இந்த 3 ohm தான் சீரீஸில் இருக்கு. இப்படியே கரண்ட் போய் இப்படி வரும் 1 ohm. இது எல்லாமே வேஸ்ட் ஆகும். இதில் கரண்ட் மூவே ஆகுது. எதுக்குன்னா கரண்ட் சூஸ் ஆல்வேஸ் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து. அப்போ I = டோட்டல் வோல்டேஜ் 24 volts பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 3 + 1 4. ஸோ 6 amperes தான் ஆன்சர். இதில் லாஜிக் என்னன்னா, இதில் கரண்ட் போகுதுன்னு நமக்கு தெரியணும். இந்த ஷார்ட் சர்க்யூட் பார்த்துல தான் கரண்ட் போகும். ஓகேண்ணா, இந்த பேப்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான், இல்லைன்னா TNPSC சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுங்க. ஃபஸ்ட்டு போட்டது மார்க் டெஸ்ட் எல்லாமே எழுதுங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேண்ணா, தேங்க்யூ.